வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு மார்னிங் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. இதுவே உங்களுக்கு வீடியோவே போடலாமேன்ட்டு இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது குழந்தைங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். ஈவினிங் வந்தால் அம்மா என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். பிறவி பயன் 77 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ரேஷன் அரிசியை கொண்டு தான் நம்ம இந்த டிஷ்ஷு செய்ய போகிறோம். புழுங்கல் அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசியை இந்த கப்பால் 2 கப்பு அளவு அளந்துக்குங்க. இந்த ரேஷன் அரிசியை முதல்ல 2 கப்பு அளந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பருப்பெல்லாம் அளந்து கழுவி அதோடு சேர்த்துக்குங்க. இப்போ நான் எப்படின்னு படிப்படியாக சொல்கிறேன். இப்போ நான் அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா ரேஷன் அரிசி அப்படின்றதுனால அது டேஸ்ட் எப்படி இருக்குமோ நீங்கள் சொல்ல வேணாம், நல்லாவே இருந்துச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பை இந்த அரிசி அளந்தோம் பார்த்திங்களா, இதில் 3/4 கப்பு கடலைப்பருப்பு அளந்துக்குவோம். அப்புறம் 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு. இந்த பருப்பு வகையெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், சாப்பிட மாட்டோம். ஐயோ வாய்வு அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சிடுறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது கூட நம்ம பூண்டு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடக்குள்ள இந்த வாய்வெல்லாம் காணாத போயிடும். இப்போ பருப்பெல்லாம் அளந்தாச்சு. கடலைப்பருப்பு 3/4 கப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு. இதை நம்ம தனியாக கழுவிட்டு அந்த அரிசி கூட நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கண்டெய்னர் இப்போது ஆன்லைனில் நிறையா விற்கிது. நிறைய பூச்சிலாம் உள்ளே வராமல் நல்லா இருக்குங்க அதில் வைக்கிறது. அதனால் உங்களுக்கு அந்த காமிச்சேன். அதே மாதிரி காஞ்ச மிளகா எங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 7-8 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. காஞ்ச மிளகாவும் நம்ம தண்ணியிலேயே நம்ம அதை ஊற வைக்க போகிறோம். இப்போ நம்ம அரிசியை ஏற்கனவே கழுவி வச்சாச்சு. பருப்பை அது கூட நம்ம கழுவிட்டு ஆட் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஏன்னா நம்ம அது ரேஷன் அரிசினால் ஒன்றா போட்டு கழுவும் போது அந்த பருப்போட சத்துக்கள்லாம் நிறையா கரைஞ்சி விட்ட மாதிரி ஆகிடும். நிறையா தடவை கழுவோம் இல்லையா, அதனால் தனியாக பருப்பை கழுவிட்டு அது கூட ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாவையும் அது கூட போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ ஊற வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போது அதை நான் அரைக்கிறேன். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா, பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு, உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த பருப்பை மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கிறோம். பருப்பு அரிசியை நம்ம ஒன்றா தானே ஊற வச்சோம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ அரைக்கும் போது ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்காதீங்க, ரொம்ப நைஸாகவும் அரைக்காதீங்க. இதை நம்ம ஒரு தோசையில் தவாலையும் ஊற்றிக்கலாம், வானல்லையும் ஊற்றி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி எண்ணெயிலையும் டீப் பண்ணி குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுக்கலாம். நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் இது. அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு நல்ல மனநிறைவோடு நமக்கு இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி திரும்பவும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கொரகொரப்பாக இருக்குது, அதனால் திரும்பவும் நான் ஒரு அரை சொம்பு, அதாவது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். குட்டி சொம்பு எங்கள் வீட்டில், அதனால் அரை சொம்பு தண்ணி ஊற்றி நான் அரைச்சி இப்போ நான் ஊற்றிக்கிறேன், எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாமே இதில் போடுங்க. நல்ல மணமாக இருக்கும். இந்த மாவு கூட போட்டு கலக்குனிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக, இந்த மாதிரி நல்லா நார்மலாக இருந்தால் போதும். இப்போ நம்ம வானலை வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நம்ம பச்சையாகவே மாவில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பிடிக்காதவங்க வதக்கலாம். நான் ஒரு வதக்கி தான் ஆட் பண்ணுவேன், ஆனால் அதுவும் ஒரு சுவையாக தான் இருக்கும். இப்போது நான் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இப்போ இப்படிக்கா ஒரு பெரட்டு அப்படிக்கா ரொம்ப ஒன்றும் நான் வதக்கிட்டு மாவோட கலந்துட்டு இப்போ அதே வானலில் நான் ஒரு சின்னதாக அடை ஊற்றிருக்கேன். அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ரெசிபிக்கு இந்த தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு அவ்வளோ சுவையை கொடுக்கும். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு
நல்லா பிடிச்சிருந்தா ஒரு ஹைப் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.